ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட தமக்கு பயந்தவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்காம். தேவ பயத்தோடு கூட வாழும்போது தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கான். மெய்யாகவே ஒரு குடும்பத்தில் தகப்பன் நம் பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை இறங்கி அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்வது போல பரம தகப்பன் ஆகிய நம்முடைய கர்த்தர் நமக்கும் தேவ பயத்தோடு கூட வாழும்போது நமக்கு இறங்கி அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயத்தோடு கூட வாழும்போது தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலைகள், தேவையான நேரங்களில், துன்பத்தின் நேரத்தில், வேதனை நேரத்தில் நமக்கு இறங்கி நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்க இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படும்போது அவருடைய கிருபை நம் மீது பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை மிகவும் மனிதர்களுக்கு அவசியம். அந்த கிருபை தேவன் பயப்படும்போது நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோபை கூட பார்க்கும்போது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோபு தேவ பயத்தோடு கூட வாழ்ந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் தேவன் அவருக்கு இறங்கி தேவனுடைய கிருபை அவரோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த துன்பத்தின் நடுவிலிருந்து ஆண்டவர் அவருக்கு இறங்கி மனமிறங்கி சுகத்தை கொடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார். என்ன வேதத்தில் தேவ பயத்தோடு இருந்து அநேக மனிதர்களை தேவன் இறங்கி ஆசீர்வதித்து அவர் தேவனுடைய கிருபையை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு இறங்கி அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பயப்படுவதை மிகவும் அவசியமாக கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் தேவ பயத்தோடு கூட நாம் வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படும் போது தான் தேவன் நம்முடைய பாவங்களை கூட அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவ பயத்தோடு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தேவ கிருபை கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது. இப்படி தேவ பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளிலும் நாம் வாழ வேண்டும் என்பதை வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயத்தோடு கூட வாழ்ந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்கள் தேவன் மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிற யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்ததினால பொல்லாப்புக்கு விலகினதுனால தேவன் இறங்கி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுக்கு பயந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. கண்களை முடிச்சுப்பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தரமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்கள் மேல் பெரிதாக இருக்கிறபடினால இந்த புதிய நாளில் கூட தேவனுக்கு பயந்து நாங்கள் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் இறங்கி நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அப்படியாக ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படியாக நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.